शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ मातापितृभ्यां नमो नमः। ॐ श्री गुरुभ्यो नमः। ॐ श्री महागणपतये नमः। ॐ श्री महासरस्वत्यै नमः। ॐ सर्वेभ्यो देवेभ्यो नमो नमः। ॐ सर्वाभ्यो गुरुपरम्पराभ्यो नमो नमः। தாயையும் தந்தையும் சத்குருநாதரையும் இஷ்ட தேவதையும் மனதினால் நன்கு பிரார்த்தனை செய்து சித்த சாந்தி தியானம் மானச ஜபம் ஆகியவற்றை சில நிமிடங்கள் அபியாசம் செய்வோமாக. மோட்சத்தை விரும்பும் சாதகர்களாகிய நாம் சத்குணங்களை வளர்த்து கொள்ளும் பொருட்டு குண தியானத்தை பயிற்சி செய்து வருகின்றோம். அபயம் என்னும் குணத்தை பற்றி சிந்தித்து வருகின்றோம். பயமின்மை. அபயம் என்பது பிரம்மத்திற்குரிய ஒரு லட்சணமாகும். உண்மையில் உலகில் பயத்திற்கான காரணம் ஒருவருவருக்கும் வேறுபட்டு இருப்பதை உணரலாம். காரணமும் சூழ்நிலையும் வேறுபட்டு இருக்கினும் பயம் என்பது என்ன என்பதை பொதுவாக நாம் எடுத்து விசாரம் செய்யும்போது பயம் என்பது ஒருவித பழக்கமே ஆகும். நம்முடைய அறிவுக்கு பயத்தை பற்றிய விழிப்புணர்வு இருந்தாலும் ஆழ்மனதில் ஏற்பட்ட பதிவுகள் காரணமாக சில சூழ்நிலைகளை கண்டோ சில நபர்களை கண்டோ சில பொருட்களை கண்டோ நமக்கு ஆழ்மனதில்
பயம் உண்டாகலாம். ஆழ்மனதில் ஏற்பட்ட பயத்தை இந்த தியான சமயத்தில் நாம் பொறுமையாக விசாரம் பண்ணும்போது படிப்படியாக அந்த பயத்திலிருந்து வெளிவர முடியும். நாம் பயத்திற்கு காரணம் என்று எதை கூறுகின்றோமோ அது ஒரு ஆபாச காரணமே ஆகும். நாம் எதை குறித்து பயப்படுகின்றோமோ அதே விஷயத்தை மற்றொருவர் பயமில்லாமல் அணுகுவதை நாம் பார்க்கின்றோம். இதை நன்கு உணர்ந்தால் பயம் என்னும் ஒரு குணத்திலிருந்து நாம் நிச்சயமாக வெளிவர முடியும். தியான சமயத்தில் நாம் எதை குறித்து பயப்படுகின்றோம் என்பதை ஆராய்ச்சி செய்யும்போது பாதுகாப்பின்மை காரணமாகவே நாம் சிலவற்றை கண்டு பயம் கொள்கின்றோம். உண்மையில் நமக்கு நம்மீதே பயம் இருக்கின்றது. தியான சமயத்தில் நாம் எதை கண்டு பயப்படுகின்றோம் என்பதை அமைதியாக விசாரம் செய்ய வேண்டும். எந்த சூழ்நிலையை, எந்த மனிதர்களை, எந்த பொருளை கண்டு பயப்படுகின்றோமோ அதை சில நிமிடம் நம் மனக்கண்ணில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். இப்படிப்பட்டவற்றை எவ்வாறு பயமில்லாமல் எதிர்கொள்வது என்று நமக்கு நாமே பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையை நாம் கண்டு பயந்தோமோ அதை மனக்கண்முள் நிறுத்தி இனி வரும் காலத்தில் அதை எப்படி கைக்கொள்வது என்று மனதிற்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். சிறு வயது முதல் நாம் பல விஷயங்களுக்கு பயந்திருக்கலாம். ஆனால் ஒரு முதிர்ச்சி ஏற்படும் போது எதை கண்டு பயந்தோமோ அந்த பயத்திலிருந்து நாம் இப்போது விடுபட்டிருப்பதை உணரலாம். அவ்வாறே இப்போது நாம் எதை கண்டு பயப்படுகின்றோம், அது ஆரோக்கியமாக இருக்கலாம், வயோதிகமாக இருக்கலாம், மரணமாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம். எப்படிப்பட்ட பயமானாலும் அதை மனக்கண்முன் நிறுத்தி இதை கண்டு நான் பயப்பட மாட்டேன் என்று நமக்கு நாமே மீண்டும் மீண்டும் கூறி அந்த பயத்திலிருந்து சிறிது சிறிதாக வெளிவரும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நம் பயம் என்ன என்பதை முதலில் கண்டு உணர வேண்டும். அது சூழ்நிலையா, மனிதரா, பொருளா, பொருளாதாரமா, வயோதிகமா, ஆரோக்கியமா, மரணமா, எதை கண்டு நான் அச்சப்படுகின்றேன் என்பதை நேர்மையாக, மிக மிக நேர்மையாக இந்த தியான காலத்தில் சிந்தித்து இறைவனிடம் மனமுருக பிரார்த்திக்க வேண்டும். இறைவா, என் ஆழ்மனதில் உள்ள பயத்தை நான் கண்டறிந்து விட்டேன்.
இந்த பயத்திலிருந்து நான் விடுபடுவதற்கு உன்னுடைய துணையை நான் வேண்டி பிரார்த்திக்கின்றேன் என்று சில நிமிடம் நமக்கு நாமே இதை விசாரம் செய்து இந்த பயத்திலிருந்து வெளிவரும் பழக்கத்தை நாமே வளர்த்து கொள்ள வேண்டும். சில நிமிடம் இதை குறித்து தியானிப்போமாக. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारम् अन्यान् अस्मद्गुरून् सन्ततम् आनतोऽस्मि. श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं ह देवम् आत्मबुद्धिप्रकाशम् मुमुक्षुर्वै शरणम् अहं प्रपद्ये. ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय
மிருத்யோர்மா அமிர்தங்கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. பக்கம் 26 ஸ்லோகம் 11. பக்கம் 26 ஸ்லோகம் 11. அந்தఃகரணவృத்திஷ்ச சிதிச்சாயைக்யமாகதா வாசனா கல்பயேத் ஸ்வப்னே போதேக்ஷைர்விஷயான் பஹி மனோஹங்கிருத்யுபாதானம் லிங்கம் ஏகம் ஜடாத்மகம் அவஸ்தாத்ரயமன்வேதி ஜாயதே மிரியதே ததா சக்தித்வயம் ஹி மாயா விக்ஷேபாவிருத்திரூபகம் விக்ஷேபசக்திர்லிங்காதி பிரம்மாண்டாந்தம் ஜகத் ஸ்ருஜேத் சிருஷ்டிர்நாம பிரம்மரூபே சச்சிதானந்தவஸ்துனி அப்தௌ பேனாதிவத் சர்வ நாமரூப பிரசாரணா அந்தர்த்ருக் திருஷ்யயோர்பேதம் பஹிஷ்ச பிரம்மசர்கயோ ஆவ்ருணோத்யபரா சக்திஹ சா சம்சாரஸ்ய காரணம். நம்ம திருக் திருஷ்ய விவேகம், பார்ப்பவன் பார்க்கப்படு பொருள் அப்படிங்கிற அதை பற்றி பார்த்துட்ருக்கோம். இதில் வித்யாரண்யர் அந்த ஜீவஸ்வரூபம், ஜீவன்கிற அந்த பதத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு விசாரம். ஏன்னா நம்ம எதுக்காக படிக்கிறோம் நல்லா தெரியணும். துக்க நிவர்த்திக்காக படிக்கிறோம். சம்சார நிவர்த்தின்னு சொல்கிறோம், துக்க நிவர்த்தி. இப்போ எதனால் துக்கப்படுறோன்னு புரிஞ்சாதான் அந்த துக்கத்தில் நம்ம விடுபட முடியும். இப்போ அந்த 4 அம்சத்தில் தான் எல்லா பிரச்சனையுமே இருக்குது. கைவல்ய நவநீதத்தில் அதான் படிக்கிறோம். உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடு. அப்போ அந்த 4 அந்த பதத்தில் தான் என்ன ஆகுது, நமக்கு எல்லா குழப்பங்களும் ஏற்படுகின்றது. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ண வேண்டியது இருக்குது, நம்ம கரெக்ட் பண்ணணும். இப்போ 4 எப்படிலாம் குழப்பி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக நம்மக்கிட்ட எத்தனை அம்சம் இருக்குது அப்படிங்கிறத அக்கு வேறு ஆணிவாக பிச்சு கொடுக்குறாருன்னு பார்த்தோம். நம்மக்கிட்ட 3 ஜோடி இருக்குதுன்னு பார்த்தோம். பார்ப்பவன் பார்க்கப்படு பொருள்ங்கிற பேர். இந்த 3 ஜோடியும் என்னென்ன அப்படிங்கிறத, உலகம் பார்க்கப்படுகின்றது, இந்திரியங்கள் பார்க்கின்றன, இந்திரியங்கள் மூலமாக உலகத்தை பார்க்கும். இது பார்ப்பவன் நம்பர் 1. இந்த இந்திரியங்களை யார் அறிகின்றா? என்னுடைய மனம் அறிகின்றது. அப்போ அந்த இடத்துல என்ன ஆயிடுது, அங்கே இந்திரியங்கள் பார்க்கப்படு பொருள் ஆகின்றது, மனம் பார்ப்பவன் ஆகின்றது. இப்போ மனம் எப்படி அடுத்து என்னாது, பார்க்கப்படு பொருளாகின்றது? ஆத்மா அல்லது சாட்சி அதை பார்க்கின்றது. இப்போ ஆத்மா மனம்னு ஒரு திருஷ்யம் இருக்குது. ஆத்மா அல்லது சாட்சி பார்ப்பவனாக இருக்கின்றது, மனம் பார்க்கப்படு பொருளாகின்றது. மனம் பார்ப்பவனாக இருக்கின்றது, இந்திரியங்கள் பார்க்கப்படு பொருளாகின்றது. இந்திரியங்கள் பார்ப்பவனாக இருக்கின்றது, உலகம் பார்க்கப்படு பொருளாகி இருக்கின்றது. அப்போ 3 பார்ப்பவன் இருக்குது. நான் சொல்லும்போது நம்ம 3ஐயுமே பயன்படுத்துகின்றோம். இப்போ இதை நமக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்படிங்கிற புரிய வைக்கிறதுக்கு எப்படிலாம் இந்த பார்ப்பவன்கிறது எப்படி உண்டானான் அப்படிங்கிறத பார்த்தோம். எப்படி உண்டாச்சு? சாட்சியாகி அந்த பார்ப்பவன் அது பார்ப்பவனாக மட்டும் இருக்கு. அந்த பார்ப்பவனை பார்க்கப்படு பொருளாக ஒரு நாளும் பார்க்க முடியாது. அதை நம்ம அல்டிமேட் சியர்னு சொல்கிறோம். அந்த சாட்சி
அது தன்னை தானே அறிகின்றது. மனமும் இந்திரியங்களும் 2 ரோல் வச்சுருக்குன்னு பார்த்தோம். டபுள் கேம் ஆடுதுன்னு பார்த்தோம். அது பார்ப்பவனாகவும் இருக்கின்றது, பார்க்கப்படு பொருளாகவும் இருக்கின்றது. இந்திரியங்கள் பார்க்கின்ற விஷயம் பலவாக இருக்கின்றது. பார்க்கும் கண் ஒன்று தான். ஒரு கண்ணை வச்சு தான் என்ன பண்ணுறோம், பல விஷயத்தை பார்க்குறோம். அதே மாதிரி மனசில் இருக்கின்ற உணர்ச்சிகள் பலவாக இருக்கின்றது. அதை பார்ப்பவன் ஒன்று தான் அப்படின்னு அந்த வித்தியாசத்தை பார்த்தோம். அந்த பார்ப்பவன் ஆகிய அந்த அல்டிமேட் பார்ப்பவன் யார், அந்த சாட்சி. அது என்ன பண்ணுறதில்ல, அது தோன்றுவதும் இல்லை, மறைவதும் இல்லை, அது எப்பவும் இருக்குது. அந்த ஆத்மா அல்லது அந்த பார்ப்பவன் அது எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணுது, கடன் கொடுக்குது. மற்றெல்லாம் என்ன பண்ணுது, கடன் வாங்கி கடன் கொடுக்குது. மனசு என்ன செய்யுது, ஆத்மாட்டிருந்து சக்தியை கடன் வாங்கி, அறியும் சக்தியை கடன் வாங்கி, பார்க்கும் சக்தியை கடன் வாங்கி தான் அறிகின்றது. இந்திரியங்கள் மனசிலிருந்து கடன் வாங்கி தான் அதை அறிகின்றது. ஆனால் ஆத்மா அது யார்கிட்ட என்ன பண்ணுறதில்ல, அது எப்பவும் கடன் கொடுக்குறவனா மட்டும் இருக்குது, அவர் கடன் வாங்குறவனா இல்லவே இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் என்ன பார்த்தோம், நம்ம எப்படி இந்த ஒன்று உண்டாச்சு, பார்க்கும் சக்தி எப்படி வந்துச்சின்னு பார்த்தோம். இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் எப்படி பார்க்குற சக்தி வந்தது அப்படிங்கும்போது அந்த சிதாபாசன்னு ஒன்று கொண்டு வந்தோம். அந்த சித் சாயை எப்படி ஒரு கண்ணாடியில் சூரியனுடைய பிரதிபிம்பம் பட்டு அதை இன்னொரு ஒரு இருட்டு ரூம்குள்ளே கொடுக்குறோமோ, அதுபோல் சாட்சிக்கிட்டேருந்து கடன் வாங்கி அந்த மனதிற்கு ஒரு சக்தி இருக்குது. அந்த எப்படி சூரியன் வெளிச்சத்தை பிரதிபிம்பிக்கின்ற சக்தி கண்ணாடிக்கு இருக்கோ, அதே போல் அந்த சாட்சியினுடைய அறியும் தன்மையை வாங்கி கடன் கொடுக்கும் சக்தி மனதிற்கு இருக்கின்றது. மனசு என்ன பண்ணுது, அதை கடன் வாங்கி கொடுக்குதுன்னு பார்த்தோம். கடன் வாங்கி கொடுக்கணும். இப்போ நமக்கு டெட் பாடி பார்க்குறோம், அதில் என்ன கிடையாது, நமக்கு மைண்ட் இல்லை. அதனால என்ன பண்ண முடியாது, சாட்சி இருந்தாலும் அதுக்கு என்ன பண்ணுற, கடன் வாங்கி கொடுக்க முடியாது. இது 3 ஒரு கூட்டு குடும்பம்னு பார்த்தோம். எது, இந்திரியங்கள், மனசு, சாட்சி 3 சேர்ந்தாதான் விவகாரம் பண்ண முடியும். சாட்சிக்கு தனியாக செயல்பட முடியாது. எப்படி கரண்ட்டு தானாக ஒன்றும் பண்ண முடியாது. கரண்ட்டு இருக்கான்னு தெரியறதுக்கு என்ன வேணும், நமக்கு ஒரு லைட்டோ ஒரு டியூப் லைட்டோ ஃபேனோ ஏதோ இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அதனால் செயல்பாடை வெளிப்படுத்த முடியும். அதுபோல் இந்த இந்திரியங்கள், மனம், சாட்சி 3 சேர்ந்து தான் என்ன பண்ணணும், விவகாரம் பண்ண வேண்டியது. அடுத்து நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், அந்த மனசில் 2 அம்சம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அந்த கரணம்னு ஒரு அம்சம் இருக்குது, அகங்காரம்னு ஒரு அம்சம் இருக்குது. மனசில் 2 அம்சம் இருக்குது. அந்த அகங்காரம்ங்கிற அம்சங்கிறது அது அகம் பதத்தை உடையது. அந்த கரணம் அது விருத்தி ரூபமானதுன்னு பார்த்தோம். அந்த அகங்காரம், நான்கிற அந்த அகங்காரம் 3 கூடையுமே சம்பந்தம் வச்சுருக்குன்னு பார்த்தோம். எந்த 3 கூடையும் சம்பந்தம் வச்சுருக்கு, சாட்சி கூட சம்பந்தம் வச்சுருக்கு, சிதாபாசன் கூட சம்பந்தம் வச்சுருக்கு, தேகத்து கூட சம்பந்தம் வச்சுருக்கு. அந்த அகங்காரம் நான் சொல்லி முளைக்குதே அந்த நான்கிற அந்த அகங்காரம் அது 3 கூடையுமே சம்பந்தத்தில் இருக்குது. ஒன்னொன்று கூட எப்படி இருக்குது, ஒன்னொன்னையும் ஒவ்வொரு மாதிரி சம்பந்தம் வச்சுருக்கு. தேகத்துக்கும் அகங்காரத்துக்கும் உள்ள சம்பந்தம் கர்மஜம் அப்படின்னு பார்த்தோம். எந்த தேகத்தில் இந்த அகங்காரம் வெளிப்படணும் அப்படிங்கிறது, இந்த தேகத்தில் தான் என்னுடைய அகங்காரம் வெளிப்படணுங்கிறது என்னுடைய பிராரப்த கர்மத்தினால வந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். சிதாபாசனுக்கும் அந்த அகங்காரத்துக்கும் உடைய சம்பந்தம் சகஜம்னு பார்த்தோம். அதை என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. அது விதேக முக்தியில் தான் அது பிரியும். ஞானம் வந்ததுக்கப்புறம் விதேக முக்தி, அதுக்கப்புறம் என்ன கிடையாது, அதுக்கு பிறவி கிடையாது. அப்புறம் சாட்சிக்கும் அகங்காரத்துக்கும் உள்ள சம்பந்தம் அது பிராந்தின்னு பார்த்தோம். அது ஒரு கற்பனையானது. இப்போ முதல் இதையும் 2ஆவதையும் பிரிக்க முடியாது. நான் என்ன பண்ண முடியாது, தேகத்துக்கும் அகங்காரத்துக்கும் உள்ள சம்பந்தம் நம்ம கையில் கிடையாது. அது எவ்வளோ நாளைக்கு இந்த தேகம் இருக்கோ அது வரைக்கும் நான் சொல்லிகிட்டே தான் இருப்போம். என்ன பண்ண முடியாது, சம்பந்தம் கிடையாது. அது மாதிரி இந்த அகங்காரத்துக்கும் சிதாபாசனுக்கும் உள்ள சம்பந்தம் எப்போ ஞானம் நான் ஜீவன்கிற எண்ணம் போதோ
அது வரைக்கும் அது என்ன பண்ணும், இந்த உடம்புல நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி இப்படி சிம் கார்டை என்ன பண்ணுறோம், ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனில் தூக்கி போடுறது மாதிரி என்ன பண்ணுது, அந்த சிதாபாசன் இன்னொரு இதில் எடுக்கும்போது அங்கே போய் என்ன பண்ணுது, என்னெல்லாம் டாப்அப் பண்ணி வச்சுருக்கோமோ அதெல்லாம் என்ன ஆகுது, அங்கே கேரி ஓவர் ஆகுது. என்ன புண்ணிய பாபம் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம கையில் இருக்க ஒன்றே ஒன்று என்ன, இந்த சாட்சிக்கும் இந்த அகங்காரத்துக்கும் இருக்கின்ற அந்த சம்பந்தம் அது அறியாமையினால் உண்டானது. அதை மட்டும்தான் என்ன பண்ணோம், பிராந்திஜம்னு பார்த்தோம். அதை மட்டும்தான் அதை நீக்க முடியும். அது ஞான காலே பிரபோதேன்னு பார்த்தோம். ஞானம் உண்டாகும் போது அந்த அகங்காரம் உண்மையில் நான் சாட்சி அப்படின்னு புரிஞ்சிக்கும் போது அது என்ன ஆயிடுது, அது அந்த சம்பந்தமே இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். இதுக்காக தான் படிக்கிறோம். முதல் 2 புரிஞ்சிடும். இந்த தேகத்துக்கும் அகங்காரத்துக்கும் சம்பந்தம் கர்மத்தினால போயிருங்கிறது புரிஞ்சிடும். அப்புறம் அகங்காரத்துக்கும் சிதாபாசனுக்கும் உள்ள சம்பந்தம் விதேக முக்தியில் தான் போயிருங்கிறது புரிஞ்சிடும். இந்த அறியாமையினால் உண்டாச்சே அப்படிங்கிறது புரியாது. அது புரியறதுக்கு தான் படிக்கிறோம். என்ன அறியாமையினால் இந்த உண்டாச்சு, எதனால சம்சாரம், எதனால துக்கப்படுறோம் அப்படிங்கிறத நோக்கி அப்படி கொண்டு வர்றார். இந்த நான்கிறதுல 3 அம்சம் இருக்குன்னு பார்த்தோம். மனம், இந்திரியங்கள், சாட்சி. அப்புறம் அந்த மனசில் 2 அம்சம் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். அகங்கார அம்சம், விருத்தி அம்சம். அந்த அகங்கார அம்சம் எதோடலாம் சம்மந்தம் வச்சுருக்குங்கிறத பார்த்தோம். அப்புறம் விருத்தி அம்சம், தாட்ஸ், அது என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னா என்ன பண்ணுது, அது தூங்கும்போது அடங்கி இருக்கு. சொப்ன காலத்தில் என்ன பண்ணுது, பாதி மலர்ச்சி ஆகிருக்கு. விவகாரம் பண்ணும்போது மனசு ஃபுல்லாக ஆக்டிவாக, தூங்கும்போது கனவில்லாத தூக்கம் நிலையில் ஒடுங்கி இருக்கு, மனசு ஒடுங்கி இருக்கு. கனவுல தேகம் இல்லை, இந்த சரீரம் இல்லை, ஆனால் மனசு மட்டும் என்ன பண்ணுது, ஒரு விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. முழிச்ச உடனே என்ன பண்ணுது, மைண்டு டக்குன்னு முடிச்சிருது. இப்படி சுவிட்சு போட்ட மாதிரி அது என்ன பண்ணுது, ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்குது. இதை நினைக்கவும் அதை நினைக்கவும் அதை பண்ணவும் இதை பண்ணவும் என்ன ஒரே ஓட்டமாக ஓடிக்கிட்டு இருக்கு. எது, மனசு. நான் ஓடலை, மனசு ஓடுது. இப்போ இதில் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். சரி, இப்போ எதனால நமக்கு சம்சாரம் அப்படிங்கிறத தான் பார்த்துட்டு இருந்தோம். எதனால இந்த குழப்பம் உண்டாச்சு. இப்போ ஞானம் வந்தால் தான் இந்த சாட்சிக்கும் அகங்காரத்துக்கும் உள்ள அந்த பிராந்தி நீங்கும், அந்த அறியாமை நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ முதல்ல அந்த அறியாமை எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது கதை சொல்கிறார். சரி, அறியாமை தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னா அந்த அறியாமை எப்படி வந்துச்சு அப்படிங்கும்போது அது பகவான் படைக்கும்போதே அப்படித்தான் படைச்சிருக்காரு. அது மாயையில் இருக்கிற 2 அம்சம் அதுதான் பார்த்துட்ருந்தோம். மாயையில் 2 அம்சம் இருக்குது. ஒன்று தோற்றமாம் சக்தி, இன்னொன்று மறைக்கும் சக்தி. விக்ஷேப சக்தி, ஆவரண சக்தி. என்ன பண்ணுது, அது 2 சக்தி இருக்குது. 13 என்ன பார்த்தோம், விக்ஷேப ஆவருத்தி ரூபகம் சக்தி துவயம், 2 சக்தி இருக்குது. மாயாயாகி, மாயைக்கு 2 சக்தி இருக்குது. விக்ஷேப சக்தி லிங்காதி பிரம்மாண்டாந்தம் ஜெகத் ஸ்ருஜேத். என்ன பண்ணுது, அந்த விக்ஷேப சக்தி, தோற்றமாம் சக்தி என்ன பண்ணுது, எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணுது. எப்படி ஒரு மாயாவி எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணுறானோ, ஒன்றும் இல்லாத கார்ட்டூன் நெட்வொர்க் பண்ணுறாங்க, அதில் என்ன இருக்குது, வந்து கார்ட்டூனாக இருக்குது, அதில் என்ன எல்லாம் ஓடுது ஆடுது எல்லாம் பண்ணுது, அது பேசுது குதிக்குது பாட்டு பாடுது டான்ஸ் ஆடுது. எப்படி வந்துச்சு, யாரோ ஒருத்தர் மைண்டில் உண்டான ஒரு குட்டி சிருஷ்டி அது. அதுபோல் இறைவன்கிட்ட அந்த மெய்ப்பொருள் கிட்ட இருக்கிற ஒரு சக்தி என்ன பண்ணுது, இந்த பிரம்மாண்டத்தை சிருஷ்டி பண்ணியிருக்கு. அதுக்கு பேர் என்னது, தோற்றமாம் சக்தி. மாயா சக்தியில் ஒரு அம்சம் ஜெகத்தை சிருஷ்டி பண்ணுது. அடுத்ததுல 14 சிருஷ்டினா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தார். சிருஷ்டிர் நாம சர்வ நாம ரூப பிரசாரணா. சிருஷ்டி என்பது அனைத்து நாம ரூபங்களும் நன்கு விரிந்து கல்பிக்கப்படுவது. எப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தார்,
சச்சிதானந்த வஸ்துனி பிரம்மரூபே அப்தௌ பேனாதிவத்து. எப்படி கடலில் நிறைய நுரைகள் அலைகள் எல்லாம் வருதோ, உண்மையிலே இருக்க தண்ணி தான், அதுலேருந்து என்ன வருது, கடல் நுரை எல்லாம் வருது. அதுபோல் இந்த பிரம்மத்துக்கிட்ட இருந்து என்ன வருது, நாமரூபங்கள் எல்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எப்படி பஞ்சபூத ஐம்பூத விகாரமாமே நம்ம படிச்சிருக்கோம். 5 பூதம் தான் என்னது, டிசைனாக கலர் கலராக அவ்வளோ வெரைட்டி எல்லாம். கடைசியில் பார்த்தா என்னது, எல்லாத்தையும் 5 பூதத்துக்குள்ளே தான் போட முடியும். ஒன்று தான் பலவாக விரிந்திருக்கின்றது, அதுதான் சிருஷ்டி அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து இந்த ஆவரண சக்தி என்ன பண்ணுது, தோற்றமாம் சக்தி என்ன பண்ணுச்சு, ஒன்றை பலவாக காட்டிருச்சு. எப்படி ஒரு மரத்தை வச்சு என்ன பண்ணுறாரு கார்பெண்டர், என்ன பண்ணுறாரு, அங்கிட்டு இது டெஸ்க்கு செய்கிறாரு, கதவு செய்கிறாரு, நிலை செய்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அதுக்கு ஆதாரம் என்னது, மரம் தான். பொற்கொளர் என்ன பண்ணுறாரு, கட்டிய நகையை தங்கத்தை வச்சு நிறைய செய்கிறது மாதிரி இந்த மெய்ப்பொருள் தன்னுடைய மாயா சக்தியை வச்சு என்ன பண்ணுது, எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிடுச்சு. இதுதான் தோற்றமாம் சக்தி. விக்ஷேப சக்தியினுடைய ரோல், மாயைன்னு இருக்கின்ற அந்த தோற்றுவிக்கக்கூடிய சக்தி இந்த காரணத்தை பண்ணிருச்சு. பண்ணிட்டு என்ன பண்ணுச்சு, ஆவரண சக்திட்டு இனிமேல் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, அது என்ன பண்ணிருச்சு, இவன் நீ ஓ சமத்தை காட்டு அப்படின்னு என்ன பண்ணுது, ஆவரண சக்தி என்ன பண்ணுது, நம்மளுடைய அறிவு கண்ணை மறைச்சிட்டு என்ன மறைச்சிருச்சு, திருஷ்யயோகோ பேதம், பார்ப்பவன் பார்க்கப்படு பொருள்ங்கிற அந்த பேதத்தை மறைச்சிருச்சு. இன்னொன்று என்ன பண்ணுது, அது பிரம்ம சர்க்கயோகோ, என்னையவும் என்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்தையும் மறைச்சி நான் பார்க்கின்ற எல்லா பொருளோட யதார்த்த ஸ்வரூபத்தையும் மறைச்சிருச்சு. நான் வேறு நீ வேறுன்னு என்ன பண்ணுது, அதை மறைச்சிருச்சு. அதுதான் சம்சாரஸ்ய காரணம். உண்மையிலேயே மாறாத பொருளும் மாறுற பொருளும் என்ன பண்ணியிருக்கு, மிக்ஸ் பண்ணது மாதிரி இருக்குது. காரணம் மாறாததாக இருக்கின்றது, காரியம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. இப்போ இந்த ஆவரண சக்தி என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, ஏதோ என்ன குறையாக காட்டிருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணிருச்சு, என்ன குறையாக காட்டிருச்சு, என்னை அபூர்ணனாக காட்டிட்டு எனக்கு ஒரு பூர்ணத்துவம் வரணும்னு ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணி அந்த பூர்ணத்துவம் வெளியே கிடைக்கும் அப்படின்னு நினைக்க வச்சு என்ன பண்ணுது, என் கண்ணில் கண்ணாடியை மாட்டிட்டு என் கண்ணில் கண்ணாடி இல்லைன்னு நினைக்க வச்சு அந்த கண்ணாடியை தேடுன்னு தேடி அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் வந்து உன் கண்ணில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல வைக்கிறது மாதிரி நிம்மதி நீ வந்து தேடு ஓடி பிள்ளைகிட்ட கிடைக்காதா, புருஷன்கிட்ட கிடைக்காதா, இதில் கிடச்சிடாதா, அதில் கிடச்சிடாதான் தேடுன்னு எதில் தேடி இருக்கோ கடைசியில் நீ எதை தேடுறியோ அதில் கிடைக்கிற நிம்மதி எல்லாம் டூப்ளிகேட்டு. அது பூர்ணம் கிடையாது, கொஞ்ச நாளில் பல்ல இழிக்கும். உண்மையிலேயே உன்னுடைய ஸ்வரூபந்தான் நிறைவு அப்படின்னு புரியணும் நமக்கு. இந்த ஆவரண சக்தி என்ன பண்ணுது, இதை மறைச்சி வச்சிருக்கு. திருஷ்யயோகோ பிரம்ம சர்க்கயோகோ, சமஷ்டியிலையும் வியஷ்டியிலையும் 2 இடத்துல புகுந்து விளாண்டுது. வந்து எவ்வளவு தடவை படித்தாலும் புரியுது ஆனால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஏன்னா அவ்வளவு கனமாக இருக்குது, அறிவில் பதியவே மாட்டேங்குது. எத்தனை தடவை படித்தாலும் என்ன பண்ணுது, நமக்கு வந்து எல்லாம் புரியுது, என்ன பண்ணுவோம், ஆனாலும் இந்த இது அப்படின்னு என்ன பண்ணுவோம், அதை நமக்கு அந்த சத்தியமாகவே நம்மளை படாத பாடுபடுத்துறது எது, இந்த ஆவரண சக்தி. இப்போ இதுதான் சம்சாரத்துக்கு காரணம். இப்போ அடுத்ததில் அவர் முக்கியமாக அடுத்தது சொல்கிறார். இப்போ ஜீவன்னா யார், சம்சாரத்துக்கு காரணம் இந்த ஆவரண சக்தி அப்படின்னு சொல்லிடுறார். இப்போ முக்கியமாக அந்த பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த நான்கிற விஷயத்தில் தான் நமக்கு எல்லா கன்ஃபியூஷனும் காரணமாக இருக்குது.
அந்த காலையில் எந்திரிக்கும் போதே முதல்ல என்ன பண்ணுற, ஃபஸ்ட்டு தாட் என்ன தாட் வருது, அந்த நான்கிற விருத்தி தான் எந்திரிக்கும். அதான் மூலம், அந்த நான் தான் மூலம். அப்போ வேதாந்த சாமிஜி வந்தப்போ ஒரு வார்த்தை சொன்னார், ஞாபகம் இருக்கா யாருக்காது? மூலக்கோளாறு அப்படின்னாரு. மூலத்திலேயே கோளாறு, மூளையில் கோளாறு அப்படின்னார். ஞாபகம் இருக்கா அந்த வார்த்தை அவர் சொன்னார்? இப்போ அந்த மூலம் என்ன மூலம்? நான், ஜீவன் நான் என முளைத்தது தோற்றம். பிரம்மமாம் தன்னை மறந்து ஜீவன் நான் என்று முளைக்கும். இப்போ அந்த தாட்லேயே என்ன பண்ணிடுது, நமக்கு ஒரு தவறு வந்துடுது. இப்போ நமக்கு மேக்ஸ்லாம் பெரிய ப்ராப்ளம் போடும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே தப்பு விட்டோம் அப்படின்னா கடைசியில் எத்தனை பக்கமாக செஞ்சாலும் தப்பு தான், முட்டை தான். மொதல் ஸ்டெப்லேயே தப்பு வந்துடுச்சுன்னா என்ன ஆகுது, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ இந்த நான்கிறத நம்ம எந்த நானை பயன்படுத்துகிறோம்? 3 பார்ப்பவன் இருக்குது நமக்கு. எதை நான்னு சொல்கிறோம்? அது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காகத்தான் இதை நம்ம கொண்டு வர்றார். இப்போ எங்கே பிரச்சனை? அந்த நான், அந்த ஜீவன் நான். அப்போ அந்த ஜீவனில் என்னென்னலாம் அம்சம் இருக்குது, அந்த ஜீவன் எப்படி உண்டாகின்றான் அப்படிங்கிறத சொல்கிறாரு 16வது ஸ்லோகம். சாக்ஷினஃப் புரதோ பாதி லிங்கம் தேஹேன சம்யுதம் சிதிச்சாயா சமாவேஷாத் ஜீவஸ்யாத் வியாவஹாரிகः. சாக்ஷினஃப் புரதோ பாதி லிங்கம் தேஹேன சம்யுதம் சிதிச்சாயா சமாவேஷாத் ஜீவஸ்யாத் வியாவஹாரிகः. இப்போ ரொம்ப டெக்னிக்கலாக சொல்கிறார். இந்த ஜீவன் எப்படி உண்டாகின்றான் ஒரு அடைமொழி கொடுக்குறார். வியாவகாரிக ஜீவக அப்படின்னு முக்கியமானது கொடுக்குறார். வியாவகாரிக்கம்னா 3 காலம் இருக்கிறது கிடையாது. தற்காலிக இருப்பு உடைய அந்த ஜீவன் எப்படி தோன்றான்? சாட்சினக லிங்கம் தேகேன சம்யுதக. அந்த சாட்சி என்ன பண்ணுது? லிங்கம்னா சூக்ஷ்ம சரீரம், தேகம்ங்கிறது இங்கே ஸ்தூல சரீரம். அந்த சாட்சி ஸ்தூல சரீரத்தோடும் சூக்ஷ்ம சரீரத்தோடும் கூடினதாக, அதனுடைய எப்படி நமக்கு அந்த ஒரிஜினல் சூரியன் ஒரு கண்ணாடி, அந்த கண்ணாடியில் தெரிகின்ற பிரதிபிம்பம் அதை ஒரு ரூமுக்குள்ளே கொண்டு போகிறோம். அதே மாதிரி இத்தனை இது ஒரு கண்ணாடி பிரதிபிம்பத்தை ஒரு ரூமுக்குள்ளே லைட் அடிக்கிறதுக்கு, லைட் அடித்தோன்னே என்ன ஆகுது? அங்கே ஒரு சூரியன், அதுதான் ஜீவன். புரியுதா உங்களுக்கு? சிதாபாசன்கிறது கண்ணாடியில் பிரதிபிம்பிக்கின்றது. கண்ணாடியில் பிரதிபிம்பிச்சு அந்த ரூம்குள்ளே நம்ம ஒரு லைட்டை காட்டுறோம், அது என்ன பண்ணுது? அங்கே எல்லாத்தையும் ஒளிர்விக்கின்றது. இப்போ சாட்சி, சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம் 3 சேர்ந்து கூடினதாக என்ன பண்ணுது? சைத்தன்யத்தின் பிரதிபிம்பம் சமாவேஷா சிதி சாயா. சிதி சாயான்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காரு. அந்த சித்தினுடைய சாயை, சாயைனா நிழல், நிழல்னா பொய், அந்த பிரதிபிம்பம்னு நம்ம சொல்கிறோம். சித்து போலின்னு சொல்கிறோம், சிதாபாசன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு ஒரிஜினல் இருக்குது, அந்த மெய்ப்பொருள் இருக்குது. அது என்ன பண்ணுது? மாயினால் என்ன பண்ணுது? இந்த எப்படி கண்ணாடி வந்துச்சோ அது மாதிரி நமக்கு ஒரு சூக்ஷ்ம சரீரத்தை உண்டாக்கிடுச்சு. அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு என்ன இருக்குது? சக்தி இருக்குது. அந்த சாட்சியினுடைய சக்தியை, அந்த குணத்தை, அந்த ஈர்த்து கொள்ளும் சக்தி இருக்குது. அது என்ன பண்ணுது? உடம்புக்கு கடன் கொடுக்கும். இந்த உடம்புக்கு கடன் கொடுத்தோன்னே இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது? ஒரு
பொய்யான ஒரு நான் உண்டாயிருக்கு. அதான் ஜீவன்னு நம்ம சொல்கிறோம். அது என்ன பண்ணுது? எப்படி ரூம்குள்ளே ஒரு அங்கே ஒரு சூரியன் இருக்குது, கண்ணாடியில் ஒரு சூரியன் இருக்குது, ரூம்குள்ளே ஒரு சூரியன். ரூம்குள்ளே இருக்க சூரியன் என்ன பண்ணுது? ரூமை பிரதிபிம்பிக்கும். அது என்ன பண்ணுது? நான் தான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு என்ன பண்ணுது? நினச்சிக்க. அது என்ன பண்ணுது? சமாவேஷா. ஆவேசம்னா என்னது? உள்ளே பிரவேசிக்கின்றது அப்படின்னு. இப்போ ஒரு கண்ணாடி வச்சுருக்கோம். இந்த கண்ணாடியில் சூரியன் எப்போ உள்ளுக்குள்ளே போகுது? எப்போ நீ கண்ணாடியை வெளியே எடுத்தோடனே நீ விரும்பினாலும் விரும்பலைனாலும் என்ன பண்ணுது? டபக்குன்னு அதில் ஒரு சூரியனுடைய அது மாதிரி நமக்கு சூக்ஷ்ம சரீரம் இருக்கிறது வரைக்கும் என்னாகும்? இந்த ஜீவன் இருக்கும். சிதாபாசன் அது உடனே உள்ளுக்குள்ளே போயிடும். ஒரு பானை செஞ்ச உடனே என்னாது? அதுக்குள்ளே ஒரு ஆகாசம் உண்டாயிருது. இதை டெக்னிக்கலாக சொல்லணும்னா இது பிரதிபிம்பவாதம், அது அவச்சேதவாதம். கரெக்ட் தானே டீச்சர்? அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஜீவன் வியாவகாரிகமான ஜீவன் இப்படி தான் உண்டார். இத்தனை அம்சம் இருக்குது. என்ன இருக்குது? சாட்சி இருக்குது, லிங்கம் இருக்குது, தேகம் இருக்குது. இங்கே பாஷையில் இங்கே லிங்கம்ங்கிறது சூக்ஷ்ம சரீரம், தேகம்ங்கிறது ஸ்தூல சரீரம், ப்ளஸ் அந்த அந்த என்ன இருக்குது? சிதாபாசனும் இருக்குது. இத்தனை டிக்கெட் உள்ளே இருக்குது. நான் சொல்லும்போது இதில் என்ன பண்ணியிருக்கு? இதில் தான் குளறுபடி உண்டாகுது. எப்படி நம்ம குழப்புறோம் அப்படிங்கிறத அடுத்ததில் சொல்கிறேன். அஸ்ய ஜீவாத்மாரோபாத் சாக்ஷின் அப்யவபாசதே ஆவ்ருதௌ வினஷ்டாயாம் பேதே பாதே பயாதிதத் அஸ்ய ஜீவத்வமாரோபாத் சாக்ஷின் யப்யவபாசதே ஆவ்ருதௌ வினஷ்டாயாம் பேதே பாதே பயாதிதத். இப்போ எப்படி இந்த குழப்பம் உண்டாகுது அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். இப்போ நம்ம வேதாந்தத்தை 2 வரியில் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? நம்ம 2 வரியில் சொல்லணும். இன்னும் கொஞ்சம் அகம் பிரம்மாஸ்மி நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் சொல்கிற சமஸ்த வேதாந்தத்தையும் 2 வரியில் சொல்லணும். பிரம்மைவ சத்தியம் ஜெகத் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபர. இது ரொம்ப முக்கியம். இது நமக்கு பிரம்மந்தான் சத்தியம், பிரம்மைவ சத்தியம், ஜெகத் மித்யா, ஜீவோ பிரம்மைவ நாபர. அதுதான் விளக்குன்னு விளக்கிட்டு இருக்காரு. சமஷ்டிலையும் வியஷ்டிலையும் பிரம்மைவ சத்தியம் ஜெகத் மித்யா பார்க்க எல்லாமே என்ன சொல்கிறாரு? வியஷ்டியில் சொல்கிறார். பிரம்மைவ சத்தியம் ஜெகத் மித்யா ஜீவோ பிரம்மைவ. என்கிட்டையும் என்ன 2 இடத்துலையுமே இருக்குது. அந்த ஆவரணம் பஹிஹி அந்தஹன் கொண்டு வந்தார். வெளியிலையும் உனக்கு உன் கண்ணை மறைச்சிருக்கு, உன்கிட்டையும் கண்ணை மறைச்சிருக்கு. 2 நம்ம கரெக்டாக புரியணும். பிரம்ம சர்க்கயோகோ அப்படின்னு சொன்னார். திருஷ்யயோகோ, உள்ளுக்குள்ளே இருக்க பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருளை இங்கேயும் நீ தப்பாக பார்க்குற, வெளியவும் நீ தப்பாக பார்க்குற, உன்னையும் நீ தப்பாக பார்க்குற, மற்றவங்களையும் நீ தப்பாக பார்க்குற, அதனால கஷ்டப்படுற அப்படிங்கிறதுக்கு இதில் ஆழமாக சொல்கிறது ஜீவ பிரம்ம ஏவ அப்படின்னு. பிரம்மைவ சத்தியம் ஜெகத் மித்யாங்கிறத அடுத்து கொண்டு வர்றார். முதல்ல ஓங்கிட்ட இருக்கிறத பார். பிரம்மைவ சத்தியம் ஜெகத் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரக. இந்த ஜீவன் பிரம்மமே. நீ ஜீவன் நினச்சிக்கிட்டு இருக்க, உண்மையில் நீ ஜீவன் கிடையாது, நீ பிரம்மம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறாரு. அஸ்ய ஜீவத்வம் ஆரோபாத் சாட்சிணக அப்படி அவபாசத்தே. இந்த ஜீவத்தன்மையானது இந்த சம்சாரித்துவமானது, நான் துக்கப்படுறேன்னு சொல்கிறியே, அது என்ன பண்ணுது? அந்த ஆரோபம் அது என்ன பண்ணுது? மறைச்சிருக்கு, உண்மையை மறைச்சிருச்சு. எதில்? சாட்சியிலும் கூட. உண்மையில் நான்
பூர்ணஸ்வரூபமாக இருக்க என்ன பண்ணுது, என் மேலேயே இதை என்ன பண்ணிடுது, மறைச்சிருச்சு, என் கண்ணை மறைச்சிருச்சு. பார்க்குறோம், ஜீவன் நான் என முளைப்பது தோற்றம். இப்போ என்ன சொல்கிறோம், நம்ம எப்பெல்லாம் பிரச்சனை வரும்போதும் என்ன சொல்கிறோம், எனக்கு பிரச்சனை எனக்கு பிரச்சனை எனக்கு பிரச்சனைன்னு சொல்கிறோம். உண்மையிலே பிரச்சனை யாருக்கு? சிதாபாசன். உண்மையிலே எனக்கு பிரச்சனை இல்லை, உடம்புக்கு பிரச்சனை, மனசுக்கு பிரச்சனை. இந்த பிரச்சனையை பார்க்கும் நான் இதற்கு வேறானவள். இந்த புஸ்தகத்தை பார்க்கும் நான் இந்த புஸ்தகத்துக்கு வேறான, இந்த ஃபோனை பார்க்குற நான் அதுக்கு வேறான. அதுபோல துன்பத்தை பார்க்கும் நான் இதற்கு வேறான. அது என்ன பண்ணுது, இதை மறைச்சிருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, ஆவருத்தௌ து வினஷ்டாயாம் பேதே பாதே தத் அபயாதி. அந்த ஆவரணம் ஒரு தப்பான ஒரு எண்ணம் உண்டாயிடுச்சு. எப்படி கயிறை தப்பாக பார்த்தோன்னே என்ன ஆயிடுச்சு, அது பாம்பா தெரியுது. பாம்பா தப்பாக பார்த்த உடனே என்ன ஆயிடுது, நமக்கு பயம் வந்து. அதுபோல் அந்த நானில் ஏற்படுகின்ற அந்த அத்தியாசத்தின் காரணமாக நான் என்ன பண்ணிடுறேன், ஜீவன்னு நினச்சிருக்கேன். உண்மையிலேயே நான் வந்து ஜீவன் கிடையாது. ஆனால் அந்த சாட்சியில் என்ன பண்ணியிருக்கு, இந்த ஆரோப்பம் ஏற்றி வைக்கப்படுகின்றது. அது என்ன ஆகின்றது, அந்த ஆவரணம் நீங்கும் போது பக்கத்தில் போய் நல்லா பார்க்குறோம், அது என்ன கிடையாது, பாம்பு இல்லவே இல்லை, அது கயிறு தான் அப்படின்னு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம், எதை பார்த்து பயந்தோமோ அது பாம்பா தெரிஞ்சிச்சு. பக்கத்தில் போய் நல்லா பார்த்ததுக்கப்புறம் திரும்ப அதில் உங்களால் பாம்பை பார்க்கவே முடியாது. ஒழுங்காக பார்த்துட்டிங்கன்னா அதை என்ன பண்ண முடியாது, அதை பாம்பா என்னதான் நினச்சி பார்த்தீங்க, எப்போ ட்ரை பண்ணி பாருங்கள், அது என்ன பண்ண முடியாது, அதை வராது. ஏன் தப்பாக பார்த்தோம், சொல்கிறது ஆவரண சக்தி, கண்ணை மறைச்சி, அது நம்ம காரணம் சொல்ல முடியாது. இப்போ அதுபோல் இந்த ஆவரண சக்தி நீங்கிய போது அந்த ஆவரணம் அது நாசமாகின்ற போது எப்படி நாசமாகும், விடாமல் புரிஞ்சாலும் புரியலையானாலும் தூக்கம் வந்தாலும் தூக்கம் வரலைனாலும் என்ன பண்ண விடாமல் திரும்ப என்ன பண்ணுறோம், கேட்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாகவே புரியும், உடனே புரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆமாம் ஏதோ சொல்கிறது கொஞ்சம் புரியுது, இப்போ கொஞ்சம் புரியுது, இப்போ அவங்க கொஞ்சம் நல்லா கிளாஸ் எடுக்கிறாங்க. நமக்கு பக்குவம் வர வர இப்போலாம் அவங்க ரொம்ப நல்லா கொஞ்சம் கிளாஸ் எடுக்கிறாங்க. கொஞ்சம் சுமாராக தான் எடுத்தாங்க வந்து, இப்போ எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகும். ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசம், நீண்ட நாள் கேட்க என்னாகும், அது திரும்ப விடாமல் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் முதல்லேருந்து உச்சிலேருந்து தொடங்குகிறோம். பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் என்ன பண்ணுறோம், திரும்ப கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். அப்போ பிரச்சனைக்கு காரணம் எங்கே இருக்குது, இந்த மாயையில் தோன்றிய அந்த ஆவரண சக்தி என்ன பண்ணுச்சு, மறைச்சிருச்சு. இப்போ இதுலேருந்து எப்படி வெளிவரணும், இந்த மாயையிலேயே அந்த விக்ஷேப சக்தி என்ன பண்ணி கொடுத்துருக்கு நமக்கு, குருவையும் சாஸ்திரத்தையும் கிளாஸையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கு. அதை பயன்படுத்தி என்ன பண்ணணும், அதுலேருந்து வெளியே வரணும். இப்போ நான்கிற இடத்துல குழப்பம் உண்டாயிருக்கு. அந்த ஆவரணம் நாசமாகின்ற போது, அந்த மறைப்பை நாசமாக்கும் போது அது என்னாகின்றது, பேதமானது தெளிவாக பிரகாசிப்பதால் அந்த ஜீவத்தன்மையானது, அந்த கற்பிக்கப்பட்ட ஜீவத்தன்மையானது, நான் என்ன உடம்பாவும் மனசாவும் நினச்சி விவகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அது என்ன, அது நம்மளே கண்ணை மறைச்சிருது. இப்போ நம்ம சினிமாலாம் அந்த காலம் பார்ப்பாங்க, அது சிவாஜி படம்லாம் பார்க்கும்போது எல்லோரும் கர்ச்சீஃபை கொண்டுட்டு போவாங்களா, என்ன காசு கொடுத்து போய் அழுகுறதுக்கா, எதனால் அந்த அந்த கதாபாத்திரமாகவே ஆகி அது நானாகவே ஆயிரும். அதுபோல் இந்த உடம்பு மனசு நமக்கு கொஞ்ச நாளைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேஷம், அதை மறந்து என்ன ஆயிரும், இது நானுன்னே நினைக்க தொடங்கிடும்.
உண்மையிலேயே நான் இதுக்கு பார்ப்பவனாக இருக்கின்றேன். உடம்பு மனசு புத்தி இதை பார்க்கின்ற நான் இதுக்கு வேறானவன். ஆனால் நான் என்ன ஆயிடுறேன், இதாவே ஆகி இது எப்பவுமே இதுக்கு துக்கம் இருக்கும். இந்த உடம்பு மனசு புத்திக்கு எப்பவுமே சாட்சி எவர் ஃப்ரீ. பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் நெவர் ஃப்ரீ. அது ஒரு நாளும் துன்பம் இல்லாமல் இருக்காது. சாட்சிக்கு ஒரு நாளும் துன்பம் கிடையாது. இப்போ ஒரு ஸ்படிகம் இருக்குது. இந்த ஸ்படிகத்துக்கு பின்னாடி ஒரு ரோஜாப்பூ வைக்கிறோம். வைக்கும்போது என்ன ஆகுது, அந்த ஸ்படிகம் அதனுடைய கலர் என்ன ஆகுது, சோப்பு கலர் ஆயிடும். இப்போ ஸ்படிகம் சிவப்பாக இருக்கு. தொட 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 தொடன்னு தொடக்கிறேன், அது கலர் மாறுமா? மாறு. அது என்ன பண்ணியிருக்கு, வேற ஒன்றும் பண்ணலை. இதோடைய தர்மத்தை அது எடுத்துக்கிட்டு தான் சிகப்பு கலர் மாதிரி செயல்படுகின்ற. அதுபோல் இந்த ஜீவன் சாட்சிக்கிட்ட இருந்து கடன் வாங்கி நான் தான் எல்லாம் காரியம் பண்ணுறேன், நான் தான் எல்லாம் காரியம் பண்ணுறேன்னு என்ன பண்ணுது, விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதை சரி பண்ணுறேன், அதை சரி பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணிட்டா நிம்மதி, அதை பண்ணிட்டா நிம்மதின்னு பண்ணுற காரியம் எல்லாம் அந்த சிகப்பு ஸ்படிகத்தை துடைக்கிற வேலை மாதிரி. இப்போ என்ன பண்ணணும், இந்த சிகப்பு ஸ்படிகம் உண்மையில் அழுக்கடையவே இல்லை, அது இன்னொரு தர்மத்தை ஏற்றுக்கிட்டு அது சிகப்பு மாதிரி தெரியுது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கும் போது என்னாகின்றது, அந்த கற்பிக்கப்பட்ட அந்த ஜீவத்தன்மையானது விலகி விடுகின்றது. இப்போ உண்மையில் எனக்கு எந்த விதமான பந்தமும் இல்லை, பாசமும் இல்லை, துன்பமும் இல்லை, இன்பமும் இல்லை, அகம் சாட்சி அப்படிங்கிறது அந்த அப்சல்யூட் சீயர். பார்த்தோம் இல்லையா, ஜோடி ஜோடியாக பார்த்தோம் இல்லையா, அந்த கடன் வாங்காத பார்ப்பவன், மற்றெல்லாம் கடன் வாங்கி பார்ப்பவன், இது கடன் வாங்காத பார்ப்பவன். எல்லாவற்றையும் பார்க்கும் நான் இதற்கு வேறானவனாக இருக்கின்றேன் அப்படின்னு தெளிவாக பிரகாசிக்கும் போது என்ன பண்ணுகின்றது, அந்த ஜீவத்தன்மையானது நீங்கி விடுகின்றது. பரமாத்மா சாமி சொல்லார், இவ்வளோ நேரம் நான் விழுந்து விழுந்து கிளாஸ் எடுக்கிறேன், வித்யாரண்யர் விழுந்து விழுந்து எழுதியிருக்காரு, ரமணர் 2 கேள்வி தான் கேட்பார், நீங்கள் என்ன பிரச்சனையை கொண்டு போனீங்கன்னாலும் 2 கேள்வி தான் கேட்பார். பிரச்சனை யாருக்கு அப்படின்னு கேட்பார், நீ யாரு. பிரச்சனை உடம்புக்கு அப்படின்னு சொல்லோன்னா நீ உடம்பு இல்லை, பிரச்சனை மனசுக்கு மனசு இல்லை. 2 கேள்வியில் அவர் பிரம்மாஸ்திரம் போட்டுருவார். இதை நம்ம விளக்கமாக படிக்கிறோம். இந்த ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தின்னு என்ன பண்ணுறோம், பல விதமான இதை சொல்லி என்ன பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, 2 விஷயம்தான். சாட்சி எவர் ஃப்ரீ, பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் நெவர் ஃப்ரீ. அப்போ ஃப்ரீடத்துக்கு சாட்சி வேலையே பார்க்க வேண்டியதில்லை. உடம்பு மனசு புத்தி நீ எவ்வளோதான் பண்ணினாலும் ஃப்ரீயாக போகிறதில்ல. அதெல்லாம் சும்மா இரு, நீ என்ன பண்ணினாலும் இந்த வியாவகாரிகமான ஜீவன் அதில் பூர்ணமான நிம்மதி வரவே வராது. அதனால் அதுலேயும் எவ்வளோ பண்ணினாலும் ஒன்றும் நிரம்பாது, அது ஓட்டக்குடந்தான்னு தெரிஞ்சிக்கோ. நீ எவ்வளோதான் ஊற்றுனினாலும் நீயும் திருப்தி அடைய மாட்ட, யாரையும் திருப்திப்படுத்தவும் முடியாது. அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு சும்மா இரு. சாட்சி அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா, இந்த ஆழமான உண்மை புரிஞ்சிருச்சுன்னா, அந்த சும்மா இருப்பதுங்கிறது இயல்பாயிரும். அப்படிங்கிற இந்த வியாவகாரிகமாக இந்த ஜீவன் இருக்கான், விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஞானம் எப்படி அந்த செம்பரத்தையும் அந்த பூவும் அந்த ஸ்படிகமும் இதனுடைய தர்மத்தை அதை வாங்கி அது வச்சுருக்கோ, அதை என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதோ. அதுபோல் நம்மளுடைய ஜீவத்துவம் எப்போ நிவாரணம் அடைகின்றது, இந்த ஆவரணம் நீங்கும்போது என்னாகின்றது, நமக்கு இந்த சம்சார துக்கம் நீங்குகின்றது. இப்போ உண்மையில் நான்
ஜீவோ பிரம்மைவ நாபரக, உண்மையில் நான் சாட்சி. ஏன்னா 2 அத்தியாசம் பார்த்தோம், திருக்கு திருஷ்யயோகோ பிரம்ம சர்க்கயோகோ. இப்போ என்னிடம் இருக்கின்ற இந்த ஆவரணம் நீங்க வேண்டும். நான் என்ன உடம்பாவும் மனசாவுமே நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறேன், இதில் இருக்க எல்லா துன்பத்தையும் நான் என்னுடையதாக போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான பாஸ்வேர்டு போட்டால் தான் ஓப்பன் ஆக முடியும். இப்போ ஏடிஎம்மில் போய் நான் ஒரு போன மாதம் போய் பணம் எடுக்கிறக்கா போனேன். பாஸ்வேர்டு போட சொன்னாங்க. நான் ஒன்று போட்டேன், இன்வாலிட் வந்துச்சு. அது இன்வாலிடாக வருது, ஏதோ நம்ம தப்பாக அமுக்கிட்டோமோ சொல்லிட்டு திரும்ப போட்டேன். அமுக்கும் போது கொஞ்சம் ஏதோ தடுமாற்றம் ஆயிடுச்சு, நம்ம தப்பாக போட்டோம்னு சொல்லிட்டு திரும்ப போட்டேன். அப்புறம் 3ஆவது தடவை போட்டேன். 3 தடவை போடும்போது வரல. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா 3 தடவை தப்பாக போட்டிங்க, அதனால ஏடிஎம் இன்வாலிட் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு, ஃபோனில் மெசேஜ் வந்துடுச்சு. எனக்கு வீட்டுக்கு போய் என்னடா இது நம்ம போட்டோமேன்னு யோசிச்சா, நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே பாஸ்வேர்டு மாற்றிட்டேன். ஆனால் அங்கே போன ஏதோ ஒரு டென்ஷனில் பழைய பாஸ்வேர்டை 3 தடவை போட்டிருக்கேன். நம்மதே பல வேலை சொல்லியில் இங்கிட்ட அங்கிட்டு ஓடிட்டுருக்கோமா. அப்போ என்ன ஆச்சு, பாஸ்வேர்டு தப்புன்னா அது ஓப்பன் ஆகலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டா, 3 நாளைக்கு கழித்து தான் உன்னுடைய நீ இத்தனை தடவை பண்ணிட்ட, அதனால நீ தானான்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு நீ ஒன்று பேங்க்குக்கு உடனே பணம் எடுக்கணும்னா நீ உடனே பேங்க்குக்கு போ, அப்படி இல்லாட்டி உன்னுடைய கார்டு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 3 நாள் ஆகும்ட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம்னா அதுக்கு அவ்வளோ சஃபர் பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி இந்த நான்கிறத பயன்படுத்தும் போது நம்ம பிரம்மங்கிற நான் பயன்படுத்துகிறோமா, ஜீவன்கிற நான் பயன்படுத்துகிறோமா, அது நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு அது நானில் தான் எல்லாத்தையும் முளைக்கும் போதே என்ன பண்ணுறோம், நான் என்னவா எந்திரிக்கிறேன். நமக்கு எங்கே ரொம்ப பிரச்சனை இருக்குமோ அந்த நான் தான் எந்திரிக்கும். நான் அம்மா நானாக எந்திரிக்கிறேனா, நான் மகா நானாக எந்திரிக்கிறேனா, நான் சிஷ்யை நானாக எந்திரிக்கிறேனா. இப்போ நம்ம ஆக்சுவலாக பார்ப்போம், 1ஆல் பெருக்கிட்டே போதும்போது ஒரு நம்பர் வரும், நமக்கு 2ஆல் பெருக்கும்போது ஒரு நம்பர் வரும், 3ஆல் பெருக்கும்போது ஒரு நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். 0வால் பெருக்கும்போது எல்லாமே 0. 0வை கண்டுபிடிச்சது யார், நம்ம தான் கண்டுபிடிச்சோம். 0ங்கிறத அது சாமிச்சு சொல்லுவாங்க, 0ங்கிறது பூஜ்ஜியம் அப்படிம்பாரு. பூஜ்யம்னா பூர்ணம், பூர்ணம் பூஜிக்க தகுந்தது. பிரம்மந்தான் பூர்ணம், பிரம்மந்தான் பூஜ்யம். நான் பிரம்மம்னு நினச்சிட்டு அப்புறம் அடுத்த ஒரு தாட்டு வராது. எதை போட்டு பெருக்கிறோம், எந்த நம்பர் போட்டு பெருக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம பூஜ்ஜியத்தை போட்டு பெருக்கும்போது என்ன ஆகும் நமக்கு, அதுக்கப்புறம் சம்சாரம் கிடையாது. அதில் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அம்மா நானா எந்திரிச்சோன்னா பிள்ளையை பற்றி எல்லாம் கவலைப்படுவோம். மகா நானா எந்திரிச்சோன்னா என்ன பண்ணுவோம், பெற்றவங்களை பற்றி எல்லாம் கவலைப்படுவோம். அக்கா நானா எந்திரிச்சோம்னா கூட பிறந்தவங்களை பற்றி எல்லாம் கவலைப்படும். எந்த நாளில் நம்ம முழிக்கிறோம், அதான் அந்த ஆவரண சக்தி. இப்போ ஞானம் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், எந்த நானை பயன்படுத்தணும், எந்த பாஸ்வேர்டை போடணும். அப்போ தான் அக்கௌண்ட்டில் பணம் இருந்தாலும் பணம் எடுக்க முடியாது. அதுபோல் என்ன, அது நமக்கு அந்த தப்பான நான் நம்ம பயன்படுத்தும் போது அதுக்காகத்தான் திரும்ப திரும்ப நம்ம படிக்கிறோம். அந்த நான் மூலக்கோளாறு, மூலக்கோளாறு, மூளையில் கோளாறு. அந்த நான் அதை பூர்ணமாம் தனை மறந்த பேதமையே அஞ்ஞானம், ஜீவன் நான் என முளைத்தல் தோற்றம். அப்போ இது வரும்போது என்னாகின்றது, அந்த ஜீவத்தன்மையானது நிவர்த்தி அடைகின்றது. ஆழமான விஷயமாக தான் இருக்குது. அடுத்த கிளாஸில் அடுத்ததை பார்ப்போம். அடுத்து நமக்கு இந்த பிரம்ம சர்க்கயோகோ அப்படிங்கிற அந்த ஆவரணத்தை சொல்கிறேன். இப்போ ஜீவன்கிட்ட என்ன எல்லாம் படித்த விஷயந்தான். இப்போ இந்த சாஸ்திரத்தில் தத்துவமசிங்கிறத திரும்ப திரும்ப 9 தடவை சொல்கிறாருன்னு பார்க்குறோம். எதுக்காக, அந்த அபியாசம்ங்கிறது இந்த பிஷ்டபேஷனம்னு அடிக்கடி சொல்லுவார் ஆதிசங்கர், அரைச்சமாவையே அரைக்கிறது அப்படின்னு. எதுக்காகனா அந்த அபியாசம் பண்ண பண்ண தான் நமக்கு அது மறக்காமல் இருக்கும். நம்ம ஒரு இதை மனப்பாடம் பண்ணோம்னா என்ன பண்ணுறோம், திரும்ப 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 ரிப்பீட் பண்ணி படிக்கிறோம். இப்போ எல்லாமே படித்த விஷயம் நமக்கு புதுசாக ஒன்றுமே படிக்கலை. ஏற்கனவே பஞ்சதசியில் படித்தது, அபரோக்ஷ நியூரில் படித்தது, கையிலே நவனியத்தை படித்த விஷயத்த திரும்ப திரும்ப படிக்கிறோம். ஆனாலும் என்ன பண்ண மாட்டேங்குது, நம்ம மனசில் பதிய மாட்டேங்குது. எந்த நானை பயன்படுத்துகிறோம், தப்பான நான் தான் பயன்படுத்தி என்ன பண்ணுறோம், சிக்கலில் மாட்டிக்கிறோம். இப்போ நமக்கு இதை ஒரு விதத்தில் இந்த டெக்ஸ்ட்டு நம்ம இன்னொருக்க அந்த நான்லையே கவனமாக என்ன பண்ணுது, திரும்ப திரும்ப ஒரு ஆணி அடிக்கன்னா என்ன பண்ண வேண்டியது இருக்குது. அதுவும் சிமெண்ட் சவத்தில் ஆணி அடிக்கன்னா
எத்தனை அடி அடிக்க வேண்டியது இருக்குது. இப்போல்லாம் ட்ரில்லிங் மிஷின் வச்சு ட்ருன்னு போட்டுறாங்க வந்து. அந்த காலமெல்லாம் என்ன பண்ணணும், ஆணி வளைஞ்சு போயிடும். எத்தனை ஆணி வளையும் அந்த காலம் வந்து. சாதாரண சிமுண்டு செவர்லையே அந்த மாதிரின்னா இது ஜென்மாந்திரமாக நம்ம மனசில் என்ன பண்ணியிருக்கோம், ஜீவன் நான் ஜீவன் நான்னே எந்திரிச்சிருக்கோம். அப்போ அதெல்லாம் மனசில் நல்லா பதிகிறதுக்காக இந்த மாதிரி நமக்கு குருமார்கள் கருணையோடு எழுதி வச்சுருக்காங்க. எப்படியாவது விடுபட்டுருங்க சம்சாரத்தில் இருந்து அப்படின்னு. நம்ம இதை ஆழமாக நல்லா தியானம் பண்ணுவோம். ஏன்னா இது படிக்கிற விஷயம் கிடையாது, இது தியானம் பண்ணி நாம் ஆழ் மனசில் பதிய வைக்க வேண்டிய விஷயம். எவ்வளவுதான் படித்தாலும் புஸ்தகத்தில் என்ன இருந்தாலும் மஸ்தகத்தில் இல்லைன்னா வேஸ்ட். எவ்வளவு பணம் இருந்தாலும் நம்ம கையில் பர்ஸில் பணம் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும். எங்கே போனாலும் திடீர்னு ஏடிஎம் ஒர்க் ஆக மாட்டேங்குது, திடீர்னு நமக்கு இதில் ஜிபே பண்ணணும்னு போனால் அங்கே டவர் இல்லைங்கிறாங்க. என்ன பண்ணனே தெரியல நமக்கு. இப்போ கையில் பணம் கண்டிப்பாக எங்கே போனாலும் கையில் பணம் கொண்டு எதையும் நம்ப முடியல. கேட்ஜெட்ஸ் எல்லாம் நம்பிட்டு போக முடியல. எப்போ எது காலம் வரும்னு தெரியல. திடீர்னு என்ன பண்ணிடுறேன், ஏடிஎம் கார்டில் வந்து கார்டு தேஞ்சு போச்சுங்கிறேன். என்னனாலும் ஆகலாம். இப்போ நம்ம கையில் பணம் இருக்கும்போது தான் நமக்கு அது உபயோகப்படும். அதுபோல் எவ்வளோதான் புஸ்தகத்தில் இருந்தாலும் நம்ம மஸ்தகத்துக்கு நம்ம வரணும். அதுக்கு ஆழமாக இந்த விஷயத்தை என்ன பண்ணணும், அந்த நானை அபிவிருத்தி பண்ணணும். அந்த ஜீவன் நான் எந்த நானில் இருக்கேன், அம்மா நானாக இருக்கேனா, மகா நானாக இருக்கேனா, எந்த நானை நான் அதிகமாக பயன்படுத்துகிறேன், அது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு வாரம் நம்ம இதை நல்லா தியானம் பண்ணுவோம். ஈஸியாக புரிஞ்ச விஷயந்தான். நம்ம இதை அபியாசத்துக்கு கொண்டு வரணும். கொண்டு வரதான் என்ன பண்ண முடியும், அந்த அம்மா நானை வழி விளக்கணும். எந்தெந்த நான்கிறதுல என்னென்னலாம் வச்சுருக்கேன், நான் வந்து என்னென்ன ரோல் எல்லாம் வச்சுருக்கேன். நமக்கு ஒரு வேஷம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வேஷம் இருக்குது, ஒவ்வொரு ரோல் போடுறோம் நம்ம. அந்தந்த இப்போ நமக்கு புதுசாக பிரம்மன்னு சொல்லியிருக்கு வந்து. அப்போ என்ன பண்ணணும், அதெல்லாம் பலகீனப்படுத்தி இதை நம்ம பலப்படுத்த வேண்டும். இப்போ திருஷ்யம் நான், அந்த திருக்கேவ இந்த அல்டிமேட் பார்ப்பவன் நான், அகம் சாட்சி அப்படிங்கிறத ஆழமாக நம்ம ஆழ் மனசுக்கு கொண்டு போவோம். இதுக்கு நமக்கு கைவல்ய கணபதி நிச்சயமாக அருள் புரிவார். ओम ईश्वरो गुरुरात्मेति मूर्ति भेद विभागिने व्योमवत् व्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम श्री दक्षिणामूर्ति की जय। கைவல்ய சக்தி கணபதிக்கு ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.